இந்நாட்டிலே ஒன்று என்று பெயர் படுத்தி சீர சிறப்பாக வாழ்ந்திருக்கிறோம். அப்படி இருக்க எங்களோட குல தொழிலும் மீன் வழக்கம் அல்லவா? ஆமாங்க. இத பாத்தீங்களா? இந்நாட்டில இந்த நேரத்தில மீன் எதுவுமே கிடைக்க பாத்தீங்க. அதனால பண்ண போற தெரியல. என் பொண்டாட்டி சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்டி இது போல நானும் ஆத்துக்கு சென்று மீன் பிடித்து வரேன். எதுக்கு வரும்போது கொஞ்சம் கஞ்சிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். பொட்டிக்கார பொண்டாட்டி வந்தானா அவன் பத்திரிக்கை சொல்லி அனுப்புங்க. சரிங்களா? வீட்டுல ஆடு மாடு இருக்குதுயா. வீட்டுல ஆடு மாடு இருக்குது. ஆமா, மாட்டு பாலை கறந்து ஆட்டு பாலை கறந்து தயிர் வைப்போம். ஆமா, அந்த தயிர்ல என்ன பண்ண அது கஞ்ச போட்டு எடுத்துன்னு வீட்டுக்கு ஆம்பளை காயில போனா எங்கதான் போனான்னு தெரியல. மேல ஆட்டுது கீழே மாட்டுன்னு சொன்னேன். கீழே பசுமாட்டு தயிரை ஊற்றி அது மேல கஞ்ச போட்டேன். ஆமா, அது மேல கஞ்ச போட்டு அது மேல ஒரு ஆட்டு தயிரை ஊற்றி அது மேல கஞ்ச போட்டேன். அதனால மேல ஆட்டுது கீழே மாட்டுதுன்னு ஒரு தப்பு இல்லம்மா. காலையில எழுந்து போன மனுஷன் பொட்டை பையன் தும்ம பையன் சாண்டை குடிச்ச பையன் சாராயக்கடல கடை வாங்கி பையன் ஓயில் ஷாப்ல உதவாங்கின பையன் எங்க போனான்னு தெரியல. போற வழியை சொல்லிட்டு போக மாட்டான், வர போற இடத்துக்கு சொல்ல மாட்டான். நான் எங்க பையோட தேர்றது அது கண்ணு கட்டின தவிர யாரோ ஒரு மனுஷன் உட்காந்துக்கிறாரு. அவரை கட்டா தெரியும். அடிக்கடி வரும்.
கைனி பக்கத்து வேலை கிடைக்குது அதனால வரச்சில்ல நான் என்ன பண்றது வேலையை வீசி 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 நீங்க அது போய் வீசி போயிருக்க மீன் மாட்டல அது காலையில இந்த கப்பல தெரியலையாப்பா நியூஸ்ல போட்டு நடக்கிறாங்க பேரு ஊர் நாட்டம்மா ஊர் நாட்டம்மா அவர் போய் கேளு ஒண்டி மாதிரி தெரியுது ஆமாதான் ஒண்ணிதானா நம்ம எனக்கு வாய வச்சாண்டா வணக்கண்ணா வாய வச்சா ஐயோ என்ன என்ன வாழ வச்சேன்ல ஓ வாழ வச்சு குடிக்கார பையன் அது இப்படியா சொல்றது நானே அலறி போட்டேன் ஏன்னா என்ன பின்ன வாய வச்சேன் கையை வச்சேன்னா என் மனசு எப்படி இருக்கும் குறை பேச்சு அரை பேச்சு மொத்த பேச்சு மயிரா போச்சுன்றா வேறியா ஆமா என் பேச்சு குறை பேச்சுனா சரி விடு ஆமா என்ன போல தத்துவா முன்ன ஆமா என்ன போலீங்க நடக்குறா ஐயோ என்ன உட்காருண்ணா சொல்லுமா எங்க வீட்டுல இருக்கிற மாதிரியா எங்க வீட்டுல ஊர்ல எங்க வீட்டு காரு வீடு காரியா எங்க வீட்டுல காருண்ணா மரியாதை கத்துக்கணுமா எங்க குழந்தைகிட்ட கத்துக்கணுமா மரியாதை இப்படிதான் சொல்லு எங்க வீட்டுக்காரு பாத்தீங்க மூடுகாரனா வந்தாமா வந்தா காலையில வந்தா கடலுக்கு போய் மீன் பிடிக்க போறோம் நம்ம அதனால உடம்பு ஒண்ணுமே முடியலையா என்ன இப்பதான் ஒரு டவுட் எனக்கு என்ன கடல்ல ஏதோ கப்பல் கப்பிச்சாங்க கப்பல் போச்சா அடக்க இதை நீங்க தான் டெய்லி கடலுக்கு போறீங்க எனக்கு என்ன அந்த கதை எங்க ஆகுற என்னம்மா என் பொண்ணு புஷ்பாக்குறா பாரு என் பொண்ணு புஷ்பா ஆமா அந்த தங்காசி மாவா அவ பாசமா என் அம்மானு கூப்பிடுறாங்க பெண்ணுதான் புள்ள கிடையாதா என்ன பண்றது ஏமா நாட்டுல தெரியாது அது மாதிரி அவ சின்னம்மானு கூப்பிடுவா சரி சின்னம்மா நான் மாசமாக்கிறேன் எனக்கு வணக்கம் பண்றாங்க நீ வந்துருங்க என்ன ஓஹோ நான் கிளம்பி அவன் தள்ளிச்சு விட்டு போட்டேன் நீ போட்டேன் சரி அங்க போனா ஒரு மாசம் எங்க இடத்துல அங்கே கறி ஓ அங்கே இருந்துட்டா தப்பு இல்ல அப்புறம் வந்து பணம் சொல்றாங்க கப்பல் உங்க குழப்பம் என்னமா ஆவர்த்து அந்த சாண்டா குத்த பையன் மாட்டிட்டு நான் போராட்டம் ஒரு நாளைக்கு என்ன இது மாதிரி பேசுற நல்ல மனுஷாமா ஐயோ காலையில வந்தாமா வந்து உடம்பு ஒண்ணியும் முடியல நானு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் எனக்கு ஒரு 300 ரூபாய் கொடுன்னு கேட்டான் 300 ரூபாய் உங்கிட்ட ஆமா 300 ரூபாய் ஏன் புருஷன் உங்கிட்ட ரோட்ல பிச்சைக்காரன் போனா கூட 1 ரூபாய் போட மாட்டான் இவங்கிட்ட 300 ரூபாய் கொடுத்தா பாவி இப்படியா என்ன பார்த்து சொல்லிட்டேன் என்ன சரி நீ குத்துறாவே இருக்கா என்ன சொல்லி வாங்கினா உங்ககிட்ட என்ன சொல்லி உன் மூஞ்ச பார்த்து தான் கொடுத்தான் பேங்க்ல போனா கூட பொன்வெடி தான் லோன் கொடுக்குறாங்க பைனான்ஸ் கம்பெனில போனா கூட பொன்வெடி தான் லோன் கொடுக்குறாங்க ஆம்பளைக்கு எந்த ஊர்ல லோன் கொடுக்குறாங்க ஏன் ரேஷனுக்காலே உங்க பேர்ல வந்துச்சு அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண சொல்றேன் தலைவி நான் பார்த்து பேசேன் ஆமா ஆம்பளை எல்லாம் கீழே அந்த காலம் இப்ப பொம்பளைக்கு தான் உயர்ந்தவனா இருக்கிறோம் ஏமா நான் எதுவும் சொல்லல உங்களை பத்தி தான் பெருமையா சொல்றேன் அதனாலதான் சொல்றேன் உன் மூஞ்ச பார்த்து தாங்க கொடுத்தேன் ஏன் கேள எங்க வீட்டம்மா வந்தா நீ வாங்கிக்கோ ஆமா என்ன நம்மளுக்கு கரும்பு தொடங்குது இல்ல அவா அப்படியா என்னத்துக்கு அம்மா சோன கைக்கணுமா ஓ நான் வர தமிழ் பெரிய மனுஷனா பாத்து பேசு என்ன பாத்து பேசு அவன் பொண்ணு மாதிரி இல்ல நான் பொண்ணு தான் சொன்னேன் என்ன போய் கரும்பு காட்டுல கூப்பிடு நான் மாயிட்டே ஏமா சோன கைச்சுனா நீ வாங்கின காசு கழியும் கோயில் என்ன பண்ணும் எங்கயோ மீன் விட்டு போயிட்டு கிடக்குது நீ துட்டா எடுத்து எப்படி கொடுப்ப அதனாலதான் களை வெட்டவோ இல்ல அறுப்பாருக்குவோ இல்ல களை பெருக்குவோ இல்ல சோன கைக்குவோ எதனா ஒரு வேலை செஞ்சு கழிச்சுட்டு போய் என் கையில சரி நான் கழிக்கிறேன் வாங்கிக்கினே நாளைக்கு போயிட்டாமா வருவாங்க அவன் உடம்பு சரியில்லைன்னு வாங்கினாமா இருட்டு பையன் கம்யூனிட்டி பையன் குடிக்கார கையில பழுகுது எல்லாரும் சொல்றாங்க இந்த குழந்தைய அவங்க அந்த வாழை மீனை தான் கேட்பாங்க வீட்டுல இப்ப கிடைக்க மாட்டேன்
ஏதோ ஒண்ணு வயிற்ற படுத்து நடக்கிறேன் நானு. சரி விடு, நீ என்ன பண்ற, இப்படியே நிலைக்க போறேன். அது பாரு வட்டப்பாறை செஞ்ச எடுத்து வச்சேன் பாரு. அந்த எடுத்து வச்ச பாறைக்கு மேல போய் அங்க போய் உங்க வீட்டுக்காரன் பத்துங்கிறான். எங்க குஞ்சம் அடைக்குன்னு அங்க பத்துங்கிறான். குஞ்சம் அடிக்கணா பின்னாடி அம்மா வீடு கேட்குறா. ஐயா என்ன குஞ்சியா? வாத்து குஞ்சு வச்சுக்கிறேன். வாத்து ஒண்ணு அந்த குஞ்சு எடுத்து அங்க விட்டுட்டு அங்கதான் பத்துக்கணுமா அந்த கைத. நீ போய் நல்லா எட்டி பார்த்து அந்த பாறை மேல ஏறி கூட்டினா ஆட்டுவான். அப்படியா? சரி நான் இப்படித்தான் போனோம். போ